திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 66வது நாள். இந்த 66வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான கோடிக்குழகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வேதாரண்யத்துலேருந்து கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருக்கோடிக்குழகர் அப்படின்றவர் இங்கே இருக்கிற சுவாமியுடைய பெயர், அதாவது சிவபெருமானுடைய பெயர். இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேரில் அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோடிக்குழகர் பேரில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி எல்லாரும் பாடியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கடற்கரையை சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு அமைதியான கோவில் இந்த கோடிக்குழகர் கோவில். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் தழுவ குழைந்ததனால் குழகன் அப்படின்னு ஒரு திருப்பெயராம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு. அதனால் தான் கோடிக்குழகர் அப்படின்னு ஒரு திருப்பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான முருகன். அதாவது மயில் மேல் அமர்ந்த வண்ணம், ஒரு முகத்தோட 6 கரங்களோட ரொம்ப அழகாக இருப்பார். அதாவது இந்த அவருடைய கரங்களில் அமுத கலசம், நீலோத்பலம், தாமரை, அபயஹஸ்தம், வஜ்ரம், வேல் இந்த மாதிரி வச்சுருப்பாராம் அவருடைய கரங்களில். நான் இதை சொல்லும் பொழுது கூட அவருடைய படம் இந்த இடத்துல வரும், நீங்கள் பார்க்கலாம். அமிர்த கலசத்தை கையில் வச்சுருக்கிறதுனால இவருக்கு அமிர்தகர சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நல்ல ஆஜானுபாகமான உருவம், ரொம்ப அழகான வேலைப்பாடு கொண்ட முருகப்பெருமானுடைய திருமேனி. மயில் அழகாக திரும்பி முருகனை பார்த்தா மாதிரி தன்னுடைய கழுத்தை திருப்பின்னு இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அழகாக ஒரு கால் மயிலுடைய முதுகு மேலே மடித்து வச்சுட்டு உட்காந்துருப்பார், இன்னொரு கால் அழகாக ஒரு பீடத்தில் தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்பார். அவ்வளவு அழகான முருகனுடைய திருமேனி. இப்போ இந்த முருகன் பேரில் பாடியிருக்கிற திருப்புகழை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழ் கொஞ்சம் பெரியதாக தெரியும், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். எப்பவும் போல் இந்த திருப்புகழை நான் 3 தடவை படிப்பேன். முதல் தடவை படிக்கும்போது நீங்கள் பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என்னோட படித்து பழகலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இந்த திருப்புகழுடைய எண் பார்த்தீங்க அப்படின்னா 842. திருப்புகழ் அமுதம் புத்தகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் தொடர்ந்து படிக்கிறதுக்கு வசதியாக வரும். இப்போ படிக்க ஆரம்பிக்க போகிறேன். நீலமுகில் ஆன குழல் ஆன மடவார்கள் தன நேயம் அதிலே தினமும் உழலாமல், நீடு புவி ஆசை பொருள் ஆசை மருள் ஆகி, அலை நீரில் உழல் மீன் அது என முயலாமல், காலனது நா அரப வாயில் இடு தேர என காயம் மருவு ஆவி விழ அணுகாமுன், காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒரு கால் முருகவேள் எனவும் அருள்தாராய், சோலை பரன் மீது நிழலாக திணை காவல் புரி தோகை குரமாதினுடன் உறவாடி, சோரன் என நாடி வருவார்கள் வன வேடர் விழ சோதி கதிர்வேல் உருவும் மயில் வீரா, கோல அழல் நீரு புனை ஆதி சர்வேசரோடு கூடி விளையாடும் உமை தரசேயே, கோடுமுக ஆனை பிறகான துணைவா குழகர் கோடி நகர் மேவி வளர் பெருமாளே. முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் பெரியதாக தெரியும், ஆனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். நீலமுகில் ஆன குழல் ஆன மடவார்கள் தன நேயம் அதிலே தினமும் உழலாமல்,
நீடு புவி ஆசை பொருள் ஆசை மருளாகி அலை நீரில் உழல் மீன் அது என முயலாமல் காலனது நா அரவ வாயில் இடு தேர என காயம் மருவு ஆவி விழ அணுகாமுன் காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒருகால் முருகவேள் எனவும் அருள்தாராய். சோலை பரன் மீது நிழலாக தினை காவல்புரி தோகை குரமாதினுடன் உறவாடி சோரன் என நாடி வருவார்கள் வன வேடர் விழ சோதி கதிர்வேல் உருவும் மயில் வீரா. கோல அழல் நீரு புனை ஆதி சர்வேசரொடு கூடி விளையாடும் உமைதரு சேயே. கோடுமுக ஆனை பிறகான துணைவா குழகர் கோடி நகர் மேவி வளர் பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். நீலமுகில் ஆன குழல் ஆன மடவார்கள் தனநேயம் அதிலே தினமும் உழலாமல் அப்படின்னா கரிய மேகம் போன்ற பெரிய கூந்தலும் அழகான மார்பகங்களும் உடைய பெண்கள் அவர்களை சேர்ந்து வாழும் அந்த ஆசையிலே அந்த நிலையற்ற ஆசையில் நான் உழண்டு கொண்டே இருக்காமல் நீடு புவி ஆசை பொருள் ஆசை மருளாகி அலை நீரில் உழல் மீன் அது என முயலாமல், அதாவது மண்ணாசை மேலும் நிறைய ஆசைகள் அதில் வரக்கூடிய மயக்கம், அதுபோல் நான் அங்கே மயங்கி விழாமல் அலை மிகுந்த பெரிய கடல்களுள்ள நீரில் அலைச்சலை போடுகின்ற சிறு மீனை போல் நான் உழன்று கொண்டே இருக்காமல் காலனது நா அரவ வாயில் இடு தேரை என காயம் மருவு ஆவி விழ அணுகாமுன். அரவம்னா பாம்பு, பாம்பின் வாயில் மாட்டிக்கொண்ட தேரை போல. தேரை அப்படின்றது பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்ட தேரை அப்படின்னா அந்த தேரைன்றது ஒரு உணவு. பாம்போட வாய்க்குள்ள தேரை போச்சு அப்படின்னா அதனால் வெளியவே வர முடியாது. அதுபோல் நான் யமனிடம் பிடியின் சிக்கிக் கொள்ளாமல் அதில் நான் சிக்கிக்கொண்டு இறப்பதற்கு முன்பாகவே காதலுடன் ஓதும் அடியார்களுடன் நாடி ஒருகால் முருகவேள் எனவும் அருள்தாராய். அதாவது உன்னுடைய அடியார்கள்லாம் உன்மேல் காதல் கொண்டு உன்னை முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு வேளையாவது உள்ளன்புடன் உன்னை முருகா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அருளை கொடுப்பா அப்படின்னு கேட்குறார். சோலை பரன் மீது நிழலாக தினை காவல்புரி தோகை குற மாதினுடன் உறவாடி, அதாவது வள்ளிமலை காட்டில் உள்ள சோலைகளின் இடையே பரன் மீது நிழலில் நின்று தினை புனத்தை காவல் செய்யும் வள்ளியைப் போல் மயில் போல் இருக்கும் வள்ளி வள்ளியுடன் கூடி மணந்தவனே, அவளை கொண்டாடி இருப்பவனே. சோரன் என நாடி வருவார்கள் வனவேடர் விழ அப்படின்னா கள்வர்கள். சோரன் அப்படின்னா கள்வர்கள், திருடர்கள். கள்வன் என்று உன்னை தேடி வந்தவர்களான காட்டு வேடர்களெல்லாம் மாண்டு விழ. ஏன்னா வள்ளி தேவியை அங்கே திணைக்காவல் பார்த்துன்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் முருகப்பெருமான் வரார். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முருகப்பெருமானை கள்வன்னு நினச்சிடுறாங்க. அப்படி அவங்க மயங்கி விழும்பொழுது சோதி கதிர்வேல் உருவும் மயில் வீரா, மிக்க ஒளியை வீசக்கூடியதான வேலை உருவி எடுத்த என்னுடைய மயில் வீரனே முருகா அப்படின்னு கூப்பிடுறார். கோல அழல் நீரு புனை ஆதி சர்வேசரோடு கூடி விளையாடும் உமை தரு சேயே. அம்பாள், அந்த அம்பாள் ஆதி சர்வேஸ்வரனான சிவபெருமானுடைய கூடியிருப்பவள், அவளால் தரப்பட்ட சேயே. சேயேனா குழந்தையே அப்படின்னு அர்த்தம். கோடுமுக ஆனை பிறகான துணைவா குழகர் கோடி நகர் மேவி வளர் பெருமாளே. கோடுமுக ஆனைனா பிள்ளையார், பிள்ளையாருக்கு பிறகு வந்தவனே. குழகர் கோடி, அதாவது இந்த கோடிக்குழகர் அப்படின்ற ஸ்தலத்தில் அமர்ந்த என்னுடைய பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். திருப்புகழ் இவ்வளோ பெரிதாக இருக்கே எப்படி படிக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக படித்து பழகுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். நன்றி.
நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.